வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா பலருக்கும் சரியா புரியாத ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பின்மை. இதுல என்ன புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாள் முழுக்க வியர்வை சிந்தி எப்பவும் ரொம்ப பிஸியா வேலை செய்றவங்க கூட பொருளாதார ரீதியா வேலையற்றவர்களா இருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா இன்னமும் வேலை இல்லாதவரா தான் கருதப்படுவீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல. நாம செய்யற வேலைக்கும் உண்மையான வேலை வாய்ப்புக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம சில அடிப்படையான விஷயங்களை உடைச்சு வேலை வாய்ப்பின்மையோட உண்மையான முகத்தை தெளிவா பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, வேலைவாய்ப்பின்மைனா என்ன, அதோட அடிப்படை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது திறந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கு, அதுக்கான தகுதியும் திறனும் இருக்கு, சந்தையில இருக்கிற சம்பளத்துக்கும் அவர் தயாராக இருக்கிறாரு, ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல. இதுதான் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். பொதுவா வேலையில்லா திண்டாட்டம்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த நேரடியான வேலைவாய்ப்பின்மை தான். அடுத்து பகுதி 2, ஹிடன் இன் இந்தியன் ஃபீல்ட்ஸ். இந்தியாவில் விவசாய நிலங்களுக்குள்ள கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு வேலையின்மையை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சிக்கலான பொருளாதார விஷயத்தை புரிஞ்சுக்க லக்ஷ்மிங்கிற ஒரு விவசாயியோட கதையை நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு 2 ஹெக்டர் நிலம் இருக்கு. அதுல தண்ணி வசதி கிடையாது, மழையை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அங்க சோளம், துவரம்பருப்பு எல்லாம் பயிரிடுறாங்க. அவங்க குடும்பமே அந்த நிலத்துல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. வெளியிருந்து பார்க்குற நமக்கு அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில முழுமையா ஈடுபாட்டோட இருக்கிற மாதிரி தான் தோணும். லக்ஷ்மியோட குடும்பத்துல மொத்தம் 5 பேரு. இந்த 5 பேரும் வருஷம் முழுக்க அந்த சின்ன நிலத்திலேயே உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போறதுக்கு வேற எந்த வேலையும் இல்ல. அதனால அந்த 5 பேரும் எப்பவுமே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நிலத்தோட அளவுக்கும் அதிலிருந்து வர்ற உற்பத்திக்கும் உண்மையில 2 பேரோட உழைப்பு மட்டுமே போதும். ஆனா மீதி இருக்கிற 3 பேரும் அங்க வேலை செய்யற மாதிரி ஒரு மாய தான் இருக்கு. சொல்லப்போனா அந்த 3 பேரை வேலையை விட்டு தூக்குனா கூட அந்த விவசாய உற்பத்தி ஒரு துளி கூட குறையாது. இங்க உழைப்புங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பகிர்ந்தளிக்கப்படுதே தவிர முழுமையா பயன்படுத்தப்படல. இததான் பொருளாதாரத்துல டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது மறைமுக வேலைவாய்ப்பின்மைன்னு சொல்றாங்க. இவங்க பார்க்கறதுக்கு வேலை செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட உண்மையான திறனை விட ரொம்ப கம்மியா தான் வேலை செய்றாங்க. இதனால அவங்களோட மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இறுதி நிலை உற்பத்தி திறன் 0 தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாவோட கிராமப்புறங்கள்ல கிட்டத்தட்ட 25-30% மக்கள் சத்தமே இல்லாம இந்த வகையில தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிற இன்னொரு முக்கிய பிரச்சனை சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பருவகால வேலைவாய்ப்பின்மை. உழவு செய்யறது, விதைக்கிறது, களை எடுக்கிறது, அப்புறம் அறுவடை, இந்த குறிப்பிட்ட விவசாய காலங்கள்ல மட்டும்தான் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். வருஷத்தோட மீதி 5-7 மாசம் வரைக்கும் அவங்க எந்த வேலையும் இல்லாம சும்மா தான் இருந்தாகணும். இப்ப பகுதி 3, எஜுகேட்டட் பட் ஸ்டில் அன்எம்ப்ளாய்டு. விவசாய நிலங்கள்ல இருந்து நம்ம பார்வையை கொஞ்சம் இந்தியாவோட பரபரப்பான நகரங்கள் பக்கம் திருப்புவோம். இங்க நடக்கிறதே வேற. இதை ஒரு மிகப்பெரிய நகர்ப்புற முரண்பாடுனே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டிகிரி, மாஸ்டர் டிகிரின்னு படிச்சு முடிச்ச லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கம்பெனிக்காரங்க எல்லாம் எங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்கள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த பிரச்சனைக்கே 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, வேலைவாய்ப்பு சந்தைக்கும் நம்ம கல்வி முறைக்கும் சம்பந்தமே இல்லாதது. 2, வேலைக்கு தேவையான பிராக்டிக்கலான ஸ்கில்ஸ் மாணவர்கள் கிட்ட இல்லாதது. 3, ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கில் மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி வர்றது. அப்புறம் 4வது, எல்லாரும் ஏசி ரூம்ல உட்காந்து செய்யற ஒயிட் காலர் வேலைகளையே அதிகமா விரும்புறது. இதுதான் இந்த மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு காரணம். சரி, பகுதி 4, டெக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரிக்ஷன். உலகளாவிய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான வகைகளை இப்ப பார்க்கலாம். இங்க 2 விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 1, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு புது வேலையை தேடுற அந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்படுற தற்காலிக வேலையின்மை. இது ரொம்ப இயல்பானது தான். ஆனா இன்னொன்னு இருக்கு, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ரொம்ப ஆபத்தானது. சமுதாயத்தோட கட்டமைப்பிலே ஏற்படுற ஒரு ஆழமான மாற்றத்தால தொழிலாளர்களோட பழைய திறன்கள் எல்லாம் சந்தைக்கு தேவையற்றதா மாறி போயிடும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். ஸ்மார்ட் போன்கள் வந்த புதுசுல கேமராக்களுக்கான தேவை எப்படி மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இதனால பாரம்பரியமா கேமரா தயாரிப்புல இருந்த தொழிலாளர்களோட திறன்கள் சந்தைக்கு சுத்தமா தேவையற்றதா மாறி போச்சு. அவங்க கட்டமைப்பு வேலையின்மைக்கு, அதாவது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க புது தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டா மட்டும்தான் மறுபடியும் வேலைக்கு போக முடியும். இது கூடவே நேரடியாக தொடர்புள்ள இன்னொரு விஷயம்தான் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழில்நுட்ப வேலையின்மை. நவீன தொழில்நுட்பங்களும் ஆட்டோமேஷன் இயந்திரங்களும் மனுஷங்களோட உழைப்பை முழுமையா ரீப்ளேஸ் பண்ணும்போது இது நடக்குது. கம்பெனிகள் லாபத்தை அதிகமாக்குறதுக்காக மிஷின்கள் மேல முதலீடு செய்யும்போது பாவம் தொழிலாளர்கள் வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க.
அடுத்து பகுதி 5 த சைக்கிளிக்கல் ரோலர் கோஸ்டர். இப்போ பொருளாதாரத்தை கொஞ்சம் மேக்ரோ லெவல்ல பார்ப்போம். பொருளாதாரங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி தாங்க. அது பூம்னு சொல்லப்படுற உச்சக்கட்ட வளர்ச்சியிலிருந்து சரிஞ்சு ரிசெஷன் அப்புறம் டிப்ரெஷன்ங்கிற இருண்ட கட்டங்களுக்கு போகும்போது மக்கள் கிட்ட வாங்குற திறன் குறைஞ்சிடும். சந்தையில பொருட்களுக்கான தேவை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தியும் குறைக்கப்படும். இதனால கொத்து கொத்தா வேலைவாய்ப்புகளும் பறிபோகும். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான வரலாற்று உண்மை தெரியுமா? 1929 இருந்து 1933 வரைக்கும் அமெரிக்காவுல ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் நேரத்துல வேலைவாய்ப்பின்மை விகிதம் நம்ப முடியாத அளவுக்கு 25% எட்டுச்சு. நினைச்சு பாருங்க, 4 பேர்ல ஒருத்தருக்கு வேலை இல்ல. இதுதான் சுழற்சி வேலையின்மையோட, அதாவது சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்டோட மிக மோசமான முகம். நாம இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, த காஸ்ட் ஆஃப் ஐடில் ஹேண்ட்ஸ். ஒரு இந்திய விவசாயி கடன்லேயே பறந்து, கடன்லேயே வாழ்ந்து, கடன்லேயே இறந்து தன்னோட சந்ததியினருக்கும் கடனையே விட்டுட்டு போறான். சர் மால்கம் டார்லிங் சொன்ன இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானது பாத்தீங்களா? வேலையின்மையாலையும் குறைவான வருமானத்தாலையும் நம்ம கிராமப்புற மக்கள் எப்படி ஒரு மீள முடியாத கடன் வலைக்குள்ள தலைமுறையா சிக்கிக்கிறாங்கங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த வேலையின்மையால சமூகத்துல ஏற்படுற சங்கிலி தொடர் விளைவுகள் ரொம்ப மோசம். மனித வளங்கள் சுத்தமா வீணடிக்கப்படுது. வேலை வாய்ப்புகளை உருவாக்காத ஒரு போலி வளர்ச்சி தான் ஏற்படுது. வேலை செய்யறவங்க மேல சமூக சுமை பன்மடங்கு அதிகமாகுது. வறுமையால உடல்நலமும் கல்வியும் பெரும் வீழ்ச்சியை சந்திக்குது. ஒரு நாட்டோட மிகப்பெரிய சொத்தா இருக்க வேண்டிய மக்கள் அதே நாட்டோட சுமையா மாறுறது எவ்ளோ பெரிய அவலம் இல்லையா? இப்போ இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்திக்க தோன்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நம்ம பொருளாதாரம் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற உண்மையான வேலைவாய்ப்புகளை, அதாவது ஜாப்ஸை உருவாக்குதா, இல்ல வெறும் வயிற்று பிழைப்புக்கான ஒர்க் மட்டும்தான் உருவாக்குதா? இந்த ஒரு கேள்வி நம்ம சுத்தி நடக்கிற பொருளாதார உண்மைகளை பத்தி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கும்னு நம்புறேன். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.